எஃப்ஜே வந்துட்டு சில விஷயங்கள் கேட்டாங்க. அது உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். டாஸ்க்லயும் சரி, பேசினதுலயும் சரி, எஃப்ஜே அவர்கள வந்து அந்த விஜய் சேதுபதி குட் கேம்ன்னு சொன்னது. ஆமா, ஆமா, அப்புறம் உப்மா எடுத்துட்டு போய் கொட்டுனது. ஆமா. அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொன்னாரு. எனக்கு அப்ப எனக்கு தோணல, எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வீக் அவர் கரெக்ட்டா கேட்டாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, ஓகே. அந்த வெட்டுவேன்னு சொன்னம்போதும் அதே டயலாக் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் சண்டை போடும்போதும் அதே டயலாக் தான் சொன்னாரு. நெறைய வார்த்தைகள் எஃப்ஜேவும் விடுறாரு. ஆனா, அது இத்தன நாள் சரியா கேட்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அத நேத்து கேட்டதுல ஹாப்பி. அந்த உப்மா கொட்டுன விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நெறைய வார்த்தை அந்த வாமிட் எடுக்கிற விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணது எஃப்ஜே தான். அது தப்பு தான? ஆ "ஏய் எல்லாம் வாந்தி எடுங்க, வாந்தி எடுங்க" அப்படின்னு சொல்லி பண்ண வச்சதும் அவர்தான். ஓகே. அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதிர்நாட்டுல பண்ற பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்றதுக்கு, அந்த மாரி பண்ண வச்சதும் எஃப்ஜே தான். சோ அது மூல காரணம் யாரோ, அவங்கள தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். கேட்கணும். ஆ. ஆனா அத ஸ்டார்ட்டிங் பண்ணது பார்வதின்ற மாரி அது பார்வதி பண்ணத மட்டும் வச்சு அது மாரி பண்றது அது எனக்கு கொஞ்சம் ஓகே. ஆனா பரவால்லப்பா. எபிசோட்ல கேட்டாரு. அது போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஆனா என்னால சாண்ட்ராவோட நடிப்ப தான் நம்பவே முடியல. ஏத்துக்கொள்ள முடியும் இல்லையா? என்னால முடியல. அது மட்டும் முடியல. ஏன் அந்த மாரி நீங்க ஒரு வேளை இன்னும் ஒரு 2 வாரம் அவங்க இருந்துட்டு போட்டோன்றதுக்காக இவரு கேட்கலையா? அப்படிங்கிறதும் தெரியல. லாஸ்ட் வீக் வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா தான் அன்அஃபிஷியல்ல அன்அஃபிஷியல். மேல இருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா, பொசிஷன்ல அவங்க ஆமா. தான் இருந்தாங்க. ஆனா, அவங்க மரியாதைய அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வார்த்தை அ உள்ள சொன்னாரு விஜய் சேதுபதி அவர்கள். பிரஜன பார்த்துட்டு, விளையாட வந்தவரு, விளையாட வந்தத விட்டுட்டு வந்துட்டு, அ ஒய்ஃப்‌க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கு 2 பேருமே சிரிச்சாங்க. அது எப்படி சார் வந்துட்டு குத்துற மாரி தானே சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பானது ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விளையாடல அப்படிங்கிற மாரி குத்துற மாரி அதுக்கு எதுக்கு அவங்க சிரிக்கணும்? அது எத நெனச்சு அவங்க சிரிச்சாங்கன்னு தெரியலையே நம்மளுக்கு. ஏன்னா, இப்போ இவரு அதான் பொத்தாம் பொதுவா சொல்லிட்டாருன்னா, அதோட அர்த்தம் உள்ள இருக்கவங்களுக்கு புரியாது. மக்களுக்கும், அவருக்கும் வேணா அது புரியலாம். ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு மைண்ட்ல நெறைய ஓடும்.